கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 23:5 வார்த்தையை, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கொரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆம் பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நமக்கு கொடுத்த வேத வசனம் சத்துருக்களுக்கு முன்பாக, எனக்கு இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக அப்படின்னு தாவீது ராஜா சொல்லுகிறார். அதே போல நமக்கும் எவ்வளோ சத்துருக்கள் இருக்காங்க இல்லைங்களா? அந்த சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கும்போது சத்துருக்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நமக்கு எவ்வளோ சத்துருக்கள் இருக்காங்க. நம்ம யார்கிட்டையும் சத்ருவா நம்ம நினைக்கலனாலும், நம்ம யார்கிட்டையும் சத்ருவா போகலைனாலும் நமக்கு அநேக சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்க. இது இப்போ இருந்து இல்லைங்க, ஆரம்ப நாட்களிலிருந்தே இருக்குது. எப்படின்னு பார்க்கும்பொழுது, தேவன் படைக்கும் பொழுது ஆதாம் ஏவாளை படைத்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பிள்ளைங்களை கொடுத்தார். பார்த்தீங்களா? அந்த 2 பிள்ளைங்களையும், காயினையும் ஆபேலும் பார்க்கும் பொழுது, காயின் தன் சொந்த சகோதரனையும் கொலை பண்ணுகிறான். அவன் சத்ருவா மாறி நிற்கிறாங்க. தன் சொந்த சகோதரனுக்கு அவன் ஏதாவது பண்ணானா? எதுவுமே பண்ணலை. அவன் ஆண்டவருக்காக நல்ல கனிகளை கொண்டு வந்து, நல்ல கொழுத்ததை கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைத்தான். அவ்வளவுதான் அவன் செய்தது, வேறொன்றுமில்லை. உடனே அவன் மேல் அவன் கோபம் கொண்டு கொன்றே போட்டு விடுகிறான். பார்த்தீங்களா? அங்கிருந்தே ஆரம்பமாகி விடுகிறது இந்த சத்துருக்களுடைய பிரச்சனைகள். அவன் விரோதமாக எழும்பி நிற்கிறான். அதே போல நம்ம பார்த்தோம்னா யோசேப்பும் அவருடைய சகோதரரும், அங்க பார்த்தீங்கன்னாலும் யோசேப்பு ஏதாவது செய்கிறாரா அவங்க சகோதரரை? இல்லவே இல்லை. ஆனால் அங்கே பார்க்கும் பொழுதும் யோசேப்புடைய சகோதரர்கள், ஒருவன் பார்த்தால் இவனை குழிக்குள் போடலாம் என்று சொல்லுகிறான், ஒருவனை பார்த்தால் இவனை கொண்டு விடலாம் என்று சொல்கிறான், ஒருவனை பார்த்தால் இதோ இஸ்மவேலர் வருகிறார், அவரிடத்துல விற்று நம்ம பணமாக்கி கொள்ளலாம் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? உடன் பிறந்த சகோதரரே யோசேப்புக்கு சத்ருவா இருக்கிறாங்க. ஆம் பிரியமான தேவ ஜனமே, அந்த காலத்துல இருந்து இந்த கால வரையும் சத்துருக்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று சத்ரு எழும்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே போலத்தான் இன்னைக்கு அநேக சத்துருக்கள் நமக்கு இருப்பாங்க. ஆனால் அவர்களை நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம். கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். கர்த்தர் அதற்குரிய நன்மைகளை நமக்கு செய்வார் என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோமே. என் பிரியமான தேவச்சனமே, சவுலுக்கும் அநேக சத்துருக்கள் இருந்தாங்க. அதே போல தாவீதுக்கும் அநேக சத்துருக்கள் இருந்தாங்க. ஏன் நம்ம இயேசு கிறிஸ்துக்கு கூட சத்துருக்கள் இருந்தாங்க. பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு சத்துருவை போலவே எழும்பி நிற்கிறாங்க. எழும்பி நின்று சத்துரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா சத்துரு போல எழும்பி நிற்கிறாங்க அவங்க. சாத்தான் பாருங்க, அவரை தொடர்ந்து சோதித்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறான். இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர் அவர் தன் பிதாவானவர் கொடுத்த வேலைகளை சரியாய் செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை சத்துரு எழும்பினாலும், ஆயிரமான சத்துருக்கள் நமக்கு எழும்பினாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமேன், ஹல்லேலூயா. யோவான் 1:11 வார்த்தையை, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தீங்களா? அவர் சொந்தமானதில் தான் வந்தார். பிதாவானவர் அவரை முன்குறித்து அழகாக 400 வருஷங்களுக்கு முன்னாடி இவர் தான் இங்கே தான் பிறக்கணும், இவர் தான் எல்லாவற்றையும் நிர்ணயித்து தான் அவரை பிறக்க செய்கிறார். சொந்த ஜனத்திலிருந்து தான் அவர் வருகிறார், கோத்திரத்திலிருந்து தான் அவர் அழகாய் வருகிறார். ஆனால் அங்கு பார்த்தீங்கன்னா அவரை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா ஜனங்களுமே அவருக்கு சத்துருக்களாக எழும்பி நிற்கிறார்கள். இவர் போய் ஆண்டுடைய வார்த்தை, என் பிதா சொல்லுகிறாருப்பா, உங்க பிதா சொல்லுகிறார் போய் சொன்னா கூட யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. கல் எடுத்து அறியலாமா, இல்லை மேலேருந்து கீழே தள்ளி விடலாமா, இப்படித்தான் பார்த்து கொண்டு இருக்கார்கள். பிரியமான தேவச்சனமே, இங்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நன்மை தான் செய்தார். ஆனால் இவர்களுக்கு ஏராளமான சத்துருக்கள் எழும்பி நிற்கிறார்கள். அது போலத்தான் இன்றைக்கு நாமும் கூட நிறைய பேருக்கு நன்மை தான் செய்வோம். ஆனால் இந்த சத்துருக்கள் அநேக பேர் எழும்பி வந்து நமக்கு நின்று விரோதமாய் நிற்பார்கள். சத்துருக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி
பார்க்கிறதை போல நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுமே, இப்போ இவ்வளோ சத்துருக்களா நமக்கு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். நம்ம இவங்களெல்லாம் நண்பராக நினச்சிருப்போம். ஒரு காலத்தில் இவங்களெல்லாம் நண்பராக நினச்சி அவங்களுக்குலாம் உதவி செய்திருப்போம். அவங்க கூப்பிடும்போது அவங்களுக்கு நம்ம நன்மை செஞ்சுருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்மை பற்றியே அங்கங்கே தூசித்து கொண்டு இருப்பாங்க, தூசித்து திரிந்து கொண்டு இருப்பார்கள். நம்ம இடத்துல வரும்போது நன்றாக பேசுவார்கள், நன்றாக இருப்பார்கள், எல்லாவற்றையும் பேசுவார்கள். ஆனால் நமக்கு பின்பாக போய் நம்மை பற்றியே தூசித்து திரிந்து கொண்டு இருப்பார்கள். இவர்கள் என்ன சொல்வது? அதனால் நம்ம எதுவுமே பேச வேணாம் பிரியமான தேவச்சனமே. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா அவரும் தானே எல்லாரையும் பார்த்துட்டு போயிருக்கிறார். எவ்வளோ சத்துருக்கள் எழும்பினாங்க அவருக்கு. கடைசியில் முள்மூடி சுமத்துறதும் விட்டாங்களா? இல்லை. சிறையில் போடுறதும் விட்டாங்களா? இல்லை. கடைசியில் அவரை சிலுவையில் அடித்து ஆணி அடித்து மறிக்கிற வரலையும் அவரை விடலை. அவ்வளோ அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்தினாங்க அவருடைய சொந்த ஜனங்களே. அதனால் நமக்கும் சத்துருக்கள் எழும்பி இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு சத்துரு எந்த அளவுக்கு எழும்புறாங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்த வேண்டும் சொல்லி தாவீது ராஜா தைரியமா சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவச்சனமே, இது எப்படி அவர் சொல்லுகிறார் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்க. ஆனால் 23வது சங்கீதத்திலேயே அவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை. திரும்ப நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக. ஏன்னா இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏன்னா தாவீது ராஜாவும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு சத்துருக்கள் இருந்தால் தான் ஜனமே ஆண்டவரால் பந்தியவே ஆயத்தப்படுத்த முடியும். நமக்கு ஒரு பந்தி வேணும்னு சொன்னால், ஒரு உயர்வு வேணும்னு சொன்னால், ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால், நமக்கு முதலாவது சத்துருக்கள் வேணும். ஆமேன். சத்துருக்கள் எத்தனை பேர் வேணும்னு கேட்டால் யாருமே எனக்கு சத்துரு வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல எழுதப்பட்ட வார்த்தை சத்துருக்களுக்கு இருந்தால் தான் அவர்களுக்கு முன்னாடி நம்மளை தேவன் அபிஷேகப்படுத்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும், உயர்த்த முடியும். அப்படித்தான் அதனால தான் இந்த இடத்துல ஆணித்தரமாக எழுதப்பட்டு இருக்கிறது. சத்துருக்கள் உங்களுக்கு வேணும், வேணாம் வேணான்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது சத்துருக்கள் நமக்கு இருந்தால் தான் தேவன் நமக்கு ஒரு பந்தியவே ஆயத்தப்படுத்த முடியும். இதற்குரிய வாசனங்களை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையை. சீமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியானின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ அப்படின்னு சொல்றான். இந்த சீமேன் யாருன்னு பார்த்தா சவுலுடைய உறவினர், சொந்தக்காரன்னு சொல்லலாம். அவனுக்கு சவுலுடைய ராஜபாரத்தை தாவீது தான் எடுத்துக்கொண்டான்னு சொல்லிட்டதுக்காக இந்த சீமேயு தாவீதை பார்த்து தூஷிக்கிறான், திட்டுறான். ஓ நீ தொலைந்து போ தொலைந்து போ அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க என்ன நடந்தது? தாவீது சவுலை ஒரு வாட்டியாவது கொல்ல முயற்சித்தானா இல்லை கொண்டானா? எதுவுமே சீமேயுக்கு தெரியாது. ஆனா அவன் ஒன்றுமே தெரியாம தாவீதை பார்த்து தூஷிக்கிறான். ஆனா அதற்கு தாவீது எவ்வளவு அழகான வார்த்தை பொறுமையோடு சொல்கிறார் பாருங்கள். தொடர்ந்து நாம் வாசிப்போம். அதற்கு ராஜா, செருவியின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். ஆண்டவரே அவனுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாருப்பா, தூஷிக்கிட்டு விடுப்பா, தூஷிக்கிட்டோம். அவன் என்ன தூஷிக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் உத்தரவு கொடுக்கணும், இல்லைன்னா யாரும் என்னை தூஷிக்க முடியாது. அதனால் அவன் என்னை தூஷிக்கட்டும், பரவாயில்ல. ஒரு மனுஷன் நம்மளை தூஷிக்கிறான்னா தாவீதை போல் நம்ம மனப்பக்குவம் வேணும். பரவாயில்ல, தூஷிக்கட்டும். ஏன்னா நன்மை செய்திருந்தால் நம்ம கோவப்படக்கூடாது. தீமை செஞ்சிருந்தால் ஒரு வேளை எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம நன்மை செஞ்சிருந்தா நம்மளை யாராவது தூஷித்தாங்கன்னா பரவாயில்ல, கர்த்தருக்கு தெரியும் நான் நன்மை செஞ்சனா தீமை செஞ்சனான்னு ஆண்டவருக்கு தெரியும், அவர் அதை பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அழகாக தாவீது சொல்கிறார். ஆனால் மனம் நொந்து பிள்ளையின் மித்தம் அவர் நடந்து போகிறார், தன் ராஜ வஸ்திரத்தை கழட்டி வைத்துட்டு. இந்த நேரத்தில் நொந்து போற ராஜபாரத்தை விட்டுட்டு, ராஜான்ற ஸ்தானத்தை விட்டு ஜனங்களோடு நடந்து போய் கொண்டிருக்கிற தாவீதை பார்த்து இந்த சீமையை எவ்வளோ தூஷிக்கிறான் பாருங்க. திரும்பி அதை தொடர்ந்து நம்ம வாசிப்போம். அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். பார்த்தீங்களா? நிந்திக்கட்டும், அவன் எவ்வளோ நிந்திக்கிறானோ நிந்திக்கட்டும், நான் எவ்வளோ என்னுடைய சிறுமையை பார்த்து கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்யட்டுமே அப்படின்னு இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவச்சனமே, நம்ம யாருக்கு என்ன செஞ்சோன்னு கடவுளுக்கு தெரிஞ்சா போதும். அதை நம்ம பப்ளிசிட்டி போட்டு நான் உனக்கு எதை செஞ்சேனே, நான் உனக்கு அதை செஞ்சேனே நம்ம சொல்ல வேண்டியதே
இல்லை, கர்த்தர்கிட்ட இருக்குது. கர்த்தரை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் அதற்கேற்ற பலனை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்றார். ஒரு மனுஷனுக்கு நீங்க ஒரு தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அதற்கேற்ற பலனை நீங்க அடைவீங்கன்னு வசனம் சொல்லிடுச்சு. அப்ப அந்த வசனம் பொய்யா? இல்ல இல்ல. அதனால நம்ம என்ன பண்றோமா, நம்ம கொடுத்தோம், நம்ம செஞ்சோம், நம்ம பார்த்தோம்னா மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. என் பிரியமான தேவச்சனமே, என்னுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினாங்க. ஆனா அத்தனை பேரையும் நான் கர்த்தருக்குள்ள தான் ஒப்பு கொடுத்தேன். எழும்பி நான் போய் அவங்க கிட்ட கேள்வி கேட்கவோ, அவங்க இடத்துல சண்டை போடவோ, பிரச்சனை பண்ணவோ நாங்க போகவே இல்லை. எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களை குறித்து நீ கவலைப்படாத, நான் பார்த்து கொள்வேன்னு சொல்றார். அவர்களுக்கு நான் சரிக்கு சரி கட்டுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏங்க போய் பேசி சண்டை போட்டு அவரை துதிக்கிற நாவினால நம்ம ஏங்க நம்ம வாயை கெடுத்துக் கொள்ளணும்? யோசித்து பாருங்களேன் பிரியமான தேவச்சனமே. தாவீது இந்த அளவுக்கு அவர் பொறுமையா இருக்கிறாருன்னா என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. அவங்க சொந்த சகோதரர்கள் மத்தியில் அவ்வளோ பேர் இருக்காங்க, இராணுவத்தில் இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க சொந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் மத்தியில ஆண்டவர் தாவீதை எடுத்து நடுவில் உட்கார வைத்து அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய கனமான காரியம் பார்த்தீங்களா? ஏன் அத்தனை பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, திடகாத்திரமா இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் அவங்க அபிஷேகம் பண்ணலையே. யாரை அபிஷேகப்படுத்தணும்னு தேவனுக்கு தெரியும் இல்லையா? இந்த பொறுமையா தாவீது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்திருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, அதனால தான் இவ்வளவு அழகா அவரால் சொல்ல முடியுது. தூஷிக்கிறாங்களா? தூஷிக்கட்டு, பரவாயில்ல, விடுப்பா. அதை அந்த என்னுடைய சிறுமையை பார்த்தாவது ஆண்டு எனக்கு ஒரு நன்மை செய்யட்டும்பான்னு சொல்லி அவ்வளவு அழகா விட்டு கொடுத்துட்டு போகிறார். என் பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம யாராவது தூஷித்தா கூட பரவாயில்ல, தூஷிக்கட்டும். கர்த்தர் அவங்களுக்கு சொன்னாதான் அவங்களே தூஷிக்க முடியலன்னா தூஷிக்க முடியாதுன்னு நம்மளால நமக்குள்ள ஒரு வைராகியம் வர வேண்டும். பிரியமான தேவச்சனமே, தாவீதை பார்க்கும் பொழுது அவங்க சொந்த சகோதரர் மத்தியில உயர்த்தி வைக்கிறார். அதே போலதான் இன்னைக்கு நம்மையும் நம்ம சகோதரர்கள் மத்தியில உயர்த்துவார். இல்ல வேலை செய்கிற ஸ்தலத்துல நம்மளை உயர்த்துவார். அதே போல தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளை வாளாக்க மாட்டார், தலையாக்குவார். நம்மளை கீழாக்க மாட்டார், மேலாக்குவார். நம்முடைய நுகத்தடிகளை முறிச்சு போட நம்ம மேல இருக்க பாத்தீங்களா அந்த பாரம், எவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்க முடியாத தலை குனிந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த நுகத்தடிகளை கர்த்தர் மாற்றுவார். என் பிரியமான தேவச்சனமே, நம்மளை உயர்த்தது மாத்திரமல்ல, மேன்மையும் படுத்துவார். நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக நம்மளை உயர்த்துறது மாத்திரமல்ல, தேவன் நம்மளை மேன்மையும் படுத்துவார். என் பிரியமான தேவச்சனமே, அவரால் கூடும், அவரால் மாத்திரம்தான் கூடும். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோமே நினைச்சு பார்த்துடாதீங்க, சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க. தட்டி எழுந்து துள்ளி குதித்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் தாவீதுக்கு செஞ்சிருந்தா ஒன்றுமில்லாத மனுஷனுக்கு வேதத்துல எத்தனையோ பேரை நான் சாட்சியா சொல்ல முடியும். ஏன் யோசேப்புக்கு செய்யலையா, யாக்கோப்புக்கு செய்யலையா? வெறும் கையோட போறான், அவனை ஆசீர்வதிச்சு உயர்த்தலையா? சொந்த சகோதரன் யாக்கோப்புடைய அண்ணன் பேர் ஏசா, அவன் சொந்த சகோதரன், அவனுக்கு பயந்து ஓடுறான். ஆனா திரும்ப வரும்பொழுது எவ்வளவு அழகா பேசுற, கர்த்தர் உதவி செய்கிறார் இல்லைங்களா? அது போலத்தான் என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்காக செய்வார். கொஞ்சம் சத்துருக்களை நமக்கு முன்னாடி ஏற்படுத்தி வைப்பாருங்க. அந்த சத்துருக்கள் நம்ம வரும்பொழுது நம்ம பொறுமையா இருக்கணும், ஜாக்கிரதையா அவளை கையாள வேண்டும். அதே போல நம்ம பொறுமையா ஜெபம் பண்ணிக்கிட்டு நம்ம வேலையை நம்ம போய்கொண்டே இருக்க வேண்டும். வேலை ஸ்தலத்துல நம்ம உண்மையா இருந்தா கூட சில சத்துருக்கள் நமக்கு எழும்புவாங்க. நம்ம வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம யாரை பார்க்கலாம் என்று சொல்லும் பொழுது தானியேலை கூட நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அவருண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறாரு. அழகா அரண்மனை வேலையை செய்கிறார், ஜெபிக்கிற வேலையை செய்கிறார், துதிக்கிற வேலை செய்கிறார், அவர் பாட்டு செஞ்சு கொண்டே இருக்கிறார். ஆனா கூட இருக்கிறவங்க எப்படி எழும்புறாங்க பார்த்தீங்களா? எப்படியாவது இந்த தானியேலை பிடிச்சு சிங்க கெபியில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அதற்குரிய ராஜா கிட்ட எல்லா கையெழுத்தும் வாங்கி கொண்டு போய் போடுவதற்காக ஆயத்தப்படுத்துறாங்க. அப்படித்தான் பிரியமான தேவச்சனமே, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம சரியா போய்கொண்டிருந்தாலும் நமக்கு சத்துருக்கள் எழும்பும். ஆனா அந்த சத்துருக்களை நாம இயேசுவின் நாமத்தால முறியடிக்கணும். ஆனா அந்த சத்துருக்களை நம்ம விழுந்துடவே கூடாது. அது சத்துருவா இல்ல சாத்தான் விழித்த வலையா என்று சொல்லி நம்ம ஜாக்கிரதையாய் அதை பார்க்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, இல்லை என்று சொன்னால் நாம் விழுந்து விடுவோம். சத்துரு நம்ம மேல் ஏறி நின்று நம்ம குதிப்பான். நம்ம ஜாக்கிரதையாய் கையாள வேண்டும். இந்த இடத்துல இது சத்துருடைய வேலையா இல்ல சாத்தான் நமக்காக விரித்திருக்கிற வலையா என்று நாம் பார்க்க வேண்டும். யோசித்து யோசித்து இதை சொல்லுகிறேன். நீங்க திடமானதா இருங்க. கர்த்தருக்குள்ள திடமானதா இருந்தா மாத்திரம்தான் இதை உங்களால மேற்கொள்ளவே முடியும். வாசிப்போம் வேத பகுதி
தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையும் 22வது வார்த்தையும். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஏன்னா ராஜா எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார், இந்த தானியேல் உண்மையும் உத்தமா தானே வாழ்றான், நல்ல மனுஷன் தானே, எப்படியாவது இவனை காப்பாற்றணும், இந்த சிங்க குகையில போடக்கூடாது என்பதற்காக ராஜா எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறார். ஆனால் அவரால் முடியவில்லை. லாஸ்ட்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், எப்பா நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்தது நம்ம வாசிப்போம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதோ என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். பார்த்தீங்களா பிரியமான தேவச்சனமே, நான் ராஜாவுக்கு முன்பாக அநீதி நான் செஞ்சிடல. அதே போல என் ஆண்டவர் வணங்குறதுலையோ துதிக்கிறதுலையோ அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்திலையோ நான் எந்த குறையும் வைக்கல. அதைத்தான் என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருந்து இந்த சிங்கங்களின் வாயெல்லாம் கட்டி போட்டாரு. தானில சிங்க கபியில போடும்பொழுது சிங்கள் அவரை சூழ்ந்து இருக்குது. அங்க பார்த்தா அவரை கடித்து சாப்பிட்றதுக்கு சிங்கம் ஆயத்தமா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா வெளியில பார்த்தீங்கன்னா சத்துருக்கள் ரெடியா இருக்காங்க. இவன் எப்படி கடிச்சு சாப்பிட்றது, எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆயத்தமா வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவரை சூழ்ந்து சத்துருக்கள் தான் இருந்தாங்க. ஆனா அவர் ஒன்றும் செய்யல, நன்மை தான் செய்தார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, ஜெபிக்கிறதும் துதிக்கிறதும் அரண்மனையில தமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாகத்தான் செய்து கொண்டிருந்தார். ஆனா அங்கேயும் அவருக்கு எழுப்பினார்கள் சத்துருக்கள். அந்த சத்துருக்கடத்துல தேவன் அவரை வெட்கப்படுத்தினாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்லை பிரியமான தேவச்சனமே, அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தையை தான் நம்ம பிடித்துக் கொள்ளணும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தை நீங்க ஆணித்தரமா பிடித்துக் கொள்ளுங்கள் என் பிரியமான தேவச்சனமே. நம்ம அவரை நோக்கி பார்க்கிறோம்னு சொன்னா நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையுமே தவிர வெட்கப்பட்டு போகாது. வெட்கப்படுறது போல தெரியும், இன்னைக்கு நம்ம அவமானப்பட்டது போல தெரியும். ஆனால் யார் நிலைத்து நிற்பார்கள் என்று தேவன் ஒரு நாள் உயர்த்தும் போதுதான் அவர்களுக்கே தெரியும். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதுவரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக நமக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பந்தியை குலைத்து போடாதபடிக்கு நாம் எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்குள்ள நம்ம காத்து கொள்ளணும். பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வார்த்தையை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வாதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கிருபையின் காலத்துல வாழ்கிற நமக்கு சொல்லுகிறார், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள். யார் இன்னைக்கு சிநேகிப்பாங்க? அவன் ஒரு அடி அடிச்சா அவனை 4 அடி அடிக்கிற வரையும் நம்ம அமைதியாவே இருக்க மாட்டோம் இல்லைங்களா? ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. கிறிஸ்துவர்கள் சொல்லும்போது கர்த்தர் நமக்காக நம்ம கரத்தில் கொடுக்கப்பட்ட வேத புத்தகத்தில் என்ன இருக்குதோ அதன்படி வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்துவர்கள். திரும்பவும் நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சிநேகிக்க ஆரம்பிக்கணும். ஆனால் நிச்சயமாக நம்ம எவ்வளோ அவனை சிநேகிச்சாலும் அவன் புத்தி மாறவே மாறாது. நம்ம அவனை சிநேகிக்கிறோம், அவனுக்கு நன்மை செய்கிறோம், ஆனால் அவனுடைய புத்தி மாறவே மாறாது. நம்மளை பற்றி கோல் சொல்கிறதும், நம்மளை பற்றி கேவலமாக பேசுகிறதும், நம்மளை பற்றி பின்னாடி போய் தூற்றி திரிகிறது தான் அவனுடைய வேலை. ஆனால் அதற்காக நம்ம என்ன பண்ணணும்? அவனை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போகணும். காலம் பூரா நம்ம அவனை பிடித்து கொண்டே நம்ம சுத்த வேண்டியதாக வேதத்தில் சொல்லலை. உன் சத்ருவ சிநேகி, அவனை மன்னிச்சுட்டு விட்டுவிடு, அவ்வளவுதான். அவனோட நீ கூடவே உடனே ஐக்கியமாயிரு, எங்கே போனாலும் அவனை கூட்டிட்டு போன எங்கேயுமே வேதத்தில் சொல்லலை. சிநேகிக்கணும் அவனை, அவ்வளவுதான். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வாதி. இன்றைக்கிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட வேத பாடம் இதுதான். உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீ ஆசீர்வாதி, நல்லா இருக்கட்டும்னு சொல்லி காத்தால சத்தமாக எழுந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்மளுக்கு பிரியமானவர்களுக்காகவோ நம்முடைய நண்பர்களுக்காகவோ அதிகால வேலையில் எழுந்து ஆண்டவரே இவங்களை ஆசீர்வாதிங்க, இவங்களை ஆசீர்வாதிங்கன்னு சொல்கிற வார்த்தை சாபமாக இருக்கும்னு சொல்லி நீதிமொழிகளை நம்ம படிக்கிறோம். நமக்கு பிரியமானவர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்முடைய சொந்த பந்தம், நம்ம குடும்பத்தை ஆண்டவரை ஆசீர்வாதம்னா அது சாபமாக மாறுமா? ஆனால் இந்த சத்துருக்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளை சபிக்கிறாங்க பற்றி, அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? சத்தமாக காலையில் எழுந்து ஜெபி
ஜெபிக்கலாம். ஆண்டவரே இவர்களை ஆசீர்வாதி, என்னை சபிக்கிறாங்கப்பா, நான் வாழ்க்கையில முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கப்பா, நான் அடிமட்டத்திலே இருக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா, என்னை ஒரு அடிமையா நினைக்கிறாங்கப்பா, என்னை ஒரு வேண்டாத பொருளா நினைக்கிறாங்கப்பா, இவர்களை நீங்க ஆசீர்வாதிங்கப்பா, இவர்கள் மனதை நீங்க மாற்றுங்கப்பான்னு சொல்லி காலையில எழுந்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இனிமே கொஞ்ச நாளைக்கு அப்படி ஜெபித்து பாருங்கள் என் பிரியமான தேவச்சனமே. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் நீங்க என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணுமா. பார்த்தீங்களா, அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. காலையில எழுந்து சந்தோஷமா அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். எத்தனை சத்துரு இருக்காங்களோ நமக்கு, அவங்க பேரெல்லாம் சொல்லி 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 ஜெபிக்கலாம். ஏன்னா அந்த சத்துருக்களெல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆண்டு சொல்லுகிறார் இல்லைங்களா. ஒரு வசனம் கூட பொய்யாய் போகாது. காலம் தாமதிக்கலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் நிறைவேறிய தீரும். அது கர்த்தரிடத்துல இருந்து கட்டளை பெற்று வந்திருக்கு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமனமே திரும்பாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை துக்கப்படுத்துற ஜனங்கள் ஏராளமான பேர் இருப்பாங்க. ஏன்னா துக்கப்படுத்துறதுக்கும் நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் எவ்வளோ ஜனங்க இருப்பாங்க. ஆனால் நம்மளை கை தூக்கி விடுறதுக்கும் நம்மளை ஆசீர்வாதிக்கிறதுக்கும் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு வழி சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் உலகம் பிரியமான தேவச்சனமே. இந்த இடத்துல தான் கர்த்தருடைய கரத்தை நம்ம பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு அடியாய் நம்ம நிதானமாய் மேலே போகும் பொழுது தேவன் நம்முடைய தலையை உயர்த்துவார். எவ்வளவு சத்துருக்கள் இருந்தாலும் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நம்முடைய தலையை அபிஷேகப்படுத்துவார், உயர்த்துவார், நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். வாசிப்போம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையை. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம எப்படி இருக்கணும், விழித்து இருக்கணும். ஏன்னா இந்த பிசாசானவனுக்கு இதான் வேலையே. எப்போ இவங்கள விழப்பண்ணா நம்ம நல்லா ஜெபிச்சுட்டு இருப்போம், நல்லா துதிச்சுட்டு இருப்போம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டு இருப்போம். ஆனால் நம்ம அப்படி இருக்கிறது அவனுக்கு பிடிக்காதே. எப்படியாவது நம்முடைய மனசை கலைக்கணும், நம்மளை வேதனைப்படுத்தணும், நம்மளை துக்கப்படுத்தணும், நம்மளை அழ வைக்கணும், இதுதான் அவனுடைய திட்டமே. நம்ம நல்லா அழகா ஜெபிச்சுக்கிட்டு கர்த்தருக்குள்ள வளர்ந்துட்டு போறோம்னு சொன்னா அது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவான்னு சொன்னா நம்மளை சுற்றி சுற்றி வருவான். சுற்றி சுற்றி வந்து நம்மளை எப்போ விழுங்கலாமோ, எதுல குற்றம் கண்டுபிடிக்கலாமோ, இந்த சகோதரி இடத்துல, இந்த சகோதர இடத்துல, இந்த தாய் இடத்துல, இந்த மகள் இடத்துல, இந்த மகன் இடத்துல எப்படி குற்றத்தை கண்டுபிடிக்கலாமோ என்று சொல்லி நம்மையே சுற்றி வந்து கொண்டிருப்பான். பிரியமான தேவச்சனமே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தியுள்ளா இருக்கணுமா, அதே சமயத்துல விழித்து இருக்கணும்னு சொல்லி வேத வசனம் நமக்காக சொல்லப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம் இன்னொரு வேத பகுதியை. இந்த வேத பகுதி இவ்வளவு நேரம் நம்ம சத்துருக்களை குறித்து பார்த்தோம் அல்லவா. சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நம்ம எப்படி ஆசீர்வாதித்தார் என்று இப்போ எப்படி பார்க்க போறோம்னு சொன்னா அப்படி அபிஷேகத்தை பார்க்க போறோம். ஆம் பிரியமான தேவச்சனமே, ஏன்னா உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. இப்ப நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். அபிஷேகம் கொடுத்தா தானே நம்ம நிலைத்து நிற்க முடியும். இல்லைன்னா நம்ம அபிஷேகம் பெற்று கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சோர்ந்து போயிடுவோம். அப்பப்போ இந்த அபிஷேகத்தை நம்ம கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அப்பா என்னை அபிஷேகிங்கப்பா, அப்பா என்னை புது எண்ணெயினால் அபிஷேகிங்கப்பான்னு நம்ம அப்பா கிட்ட கேட்கணும். ஏன்னா பழைய அபிஷேகத்தை விட இப்ப இன்னும் இந்த நாளுக்குரிய புதிய அபிஷேகம் எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் கால வேளையில புதிய கிருபையை நம்ம கேட்டு பெற்றுக் கொடுக்குறோமோ அது போல இன்னைக்குரிய அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா, இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. ஏன்னா சத்துருக்கள் முன்னாடி என்னால ஓட முடியலப்பா, துதிக்க முடியலப்பா, என்னால முடியல சுவாமி அப்படி நம்ம அழும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையை. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். பார்த்தீங்களா, சத்துருக்களுக்கு முன்பாக புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். யாருக்கு இந்த அபிஷேகம் கிடைச்சது, தாவீதுக்கு கிடைச்சது இல்லைங்களா. ஆரோனுக்கு கூட புது அபிஷேக தைல எண்ணெய் கிடைச்சது. அதுபோல இன்னும் வேதத்துல அநேக பேர் இருக்காங்க. நமக்கும் பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் அவருடைய எண்ணெயினால் நம்மையும் அபிஷேகிப்பார். ஆரோனுடைய தலையில் இந்த புது எண்ணெய் அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது அவருடைய அந்த தலையிலிருந்து அப்படியே அந்த தாடியிலிருந்து அப்படியே அங்கியிலிருந்து எல்லாம் அப்படியே நினைந்தது
வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கும். அதுபோலத்தான் நமக்கும் ஆண்டவர் புது எண்ணெய் அபிஷேகத்தால் நம்மளை நிரப்பப்படுவது நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். பிரியமான தேவச்சனமே, இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம சத்துருக்களை சாதாரணமாக மேற்கொள்ள முடியும். சத்துருக்களோடு நம்ம போரிட வேண்டாம், அமைதியா இருந்து அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணாலே போதும், அவர்களை மாற்றி தேவன் நம்ம இடத்துல கொண்டு வந்து விடுவார். பிரியமான தேவச்சனமே, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். தாவீது ராஜா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதப்பா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் எனக்கும் தருவார். என் பிரியமான தேவச்சனமே, நமக்கு தருவார். ஏன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க ரொம்ப பாடுபட்டிருக்கீங்க இல்லையா? அதனால இப்பொழுது ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருகிறார். அதே சமயத்துல நம்மளை அப்படியே விட்டு விடவே மாட்டார். நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புகிறார். மகிமையிலே மறுரூபத்திலே பார்க்கும் பொழுது நமக்கு பரலோக ராஜ்யத்துல உச்சிதமான ஆசீர்வாதத்துல நம்மை நிரப்புவார். இவ்வளோ பாடுகளை பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்காக நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால், வைராகியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நமக்கு பரலோகத்துக்குரிய உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தருவார். என் பிரியமான தேவ ஜனமே, தேவன் தான் நம்ம இடத்துல சொல்கிறாரையா, நித்தியமான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாய் தருகிறாரோ, அதே போல பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு நிச்சயமாய் தருவார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நன்மையால் நிரப்புகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி தாவீது இது ஒரு பாடலாய் பாடுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி நீர் ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகித்து என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறீர் தேவனே என்று சொல்லி அவர் பாடலாய் பாடும் பொழுது, அதே போல நம்மும் கர்த்தருக்குள்ள அநேக புது பாடல்களை பாடி கர்த்தரை துதிப்போமே. அப்பொழுது நம்முடைய பாத்திரம், நமக்குள்ள இருக்கிற பாத்திரம் நிரம்பி வழியும். பரிசுத்த ஆவியினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நமக்கு நிரம்பி வழியும். இன்னைக்கு ஒரு பந்தி நமக்கு ஆண்டு கொடுக்கிறாருன்னு சொல்லும்போது, இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, தசமபாகம் கொடுப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, ஆலயத்துக்கு போவாங்க. ஆனா திருவிருந்து பந்தியில் அவர்களால் பங்கு கொள்ளவே முடியாது. அபாத்திரமா பங்கு கொண்டாங்கன்னா மரிச்சு போயிடுவாங்க. அதனால பயபக்தி இருக்கணும். சில பேர் வாங்கி கொள்றாங்க, சில பேர் வரவே மாட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வரவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு திருவிருந்து பந்தியில் அவருடைய சமூகத்துல போய் அவர் அப்பத்தையும் சரீரத்தையும் நம்ம திராட்சை ரசத்தையும் வாங்கி குடிக்கிறோம்னு சொன்னா இது ஒரு பந்திங்க. நமக்கு இதுல நமக்கு கண்ணி இல்லாம நமக்கு மாசம் மாசம் ஆண்டவரை நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். பாத்தீங்களா, இது ஒரு பந்திங்க. அந்த சத்துருக்களால் இந்த பந்தியில பங்கு கொள்ள முடியுமா? முடியாது. ஆனா நம்ம இதை உட்கொள்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இது. இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் வேதத்துல மறைக்கப்பட்டு இருக்குது. நம்ம எடுத்து வேதத்தை வாசிக்கத்தான் இதை நம்ம புரிந்து கொள்ளவே முடியும். இன்னைக்கு நம்ம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குமே, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த பந்தி நமக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, இது ஒரு பெரிய பாக்கியம். நீங்க பாக்கியமா நினைச்சு இது போகும்பொழுது உங்களுக்கு பாக்கியமா தெரியும். பிரியமான தேவச்சனமே, அநேக பேரை பாத்தீங்கன்னா பண்டிகையெல்லாம் கொண்டாடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பண்டிகைன்னு சொன்னா இந்த மாசத்துல ஒரு நாள் நம்ம போய் தேவாலய பந்தியில பங்கு கொள்ற பாத்தீங்களா, அதுதான் எனக்கு பண்டிகை. பிரியமான தேவச்சனமே, இதுதான் இருக்கிறதுலே பெரிய பண்டிகைன்னு என்னால சொல்ல முடியும். எவ்வளவோ பண்டிகைகள் கொண்டாடுறாங்க, ஜனங்க கொண்டாடிட்டு போட்டோம். ஆனா அதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்து மாதம் மாதம் அவருடைய திருவிருந்து பந்தியில பங்கு கொண்டு அந்த அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம வாங்கி புசிக்கிறோம். அதுக்கு நிழலாட்டமா அங்கு கொடுக்கப்படுகிற அப்பமும் திராட்சை ரசம் தாங்க நிழலாட்டமா இருக்கு. இதுதான் ஆண்டவர் சொல்ல, நான் வரும் வரை நீங்க இதை செய்யணும், நான் வரும் வரை நீங்க இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒன்னே சொல்லிட்டு போறான்னா அது இதுதான். பிரியமான தேவச்சனமே, நம்ம அவருடைய பங்கு கொள்றோம் பாத்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இங்க மாத்திரம் இந்த பந்தி இருக்கு, நமக்கு பரலோக ராஜ்யத்துல போனா அங்க ஒரு பந்தி இருக்கு. என் பிரியமான தேவச்சனமே, பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து நம்ம அந்த பந்தியில பங்கு கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பந்திக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு அவமானங்களையும் நிந்தைகளையும் நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, இது நமக்குள்ள இருக்கட்டும், நம்ம இருதயத்துக்குள்ள, நம்ம ஆத்துமாக்குள்ள இந்த வாஞ்சை இருக்கட்டும். இன்றைக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் நடக்கட்டும், நடந்து போகட்டும். ஆனா
ஆனால் நம்ம பரலோக ராஜ்யத்துல போய் ஒரு நாள் அந்த பந்தியில பங்கு கொள்ள போகிறோம் என்று சொல்லி அந்த சந்தோஷத்துல ஓடுங்க பிரியமான தேவச்சனமே. சத்துருக்கள் 1000 பேர் எழும்பலாம். அந்த சத்துருக்கள் எல்லாரை பார்க்கிலும் நம்முடைய தேவன் பெரியவர், நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் 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 என்று போங்க. நிச்சயமாய் உங்க காரியங்கள் வாய்க்க செய்வார். ஐயோ, நான் இப்படியே இருந்துடுவேனா, இப்படியே அவ்வளவுதான் என் ஆயுசு முடிஞ்சிருமா நீங்க நினைக்காதீங்க. அந்த இடத்துல இருந்து தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கவலைப்படாதீங்க. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய காயப்பட்ட கரத்துல இந்த நாளையும் இந்த வேலையும் இந்த பொழுதையும் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை நீங்க ஆயத்தப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றிப்பா. அவ்வளவுதான், இவன் இனி எழும்ப மாட்டான் என்று சத்துரு நினைப்பான் ஆண்டவரே. யோபுக்கு அப்படித்தான் நினைத்தான் அந்த சாத்தான். இனி இவன் எழ மாட்டான் என்று நினைத்தான். ஆனால் அவனுக்கு தெரியாது, கர்த்தர் சோதித்த பின்பு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார் என்று அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படித்தான் உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தாவே முடுங்கி போயிருக்கலாம், நொந்து போயிருக்கலாம் கர்த்தாவே. அவர்களுக்கு நீர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரப்போகிற அவர்களுக்கு முன்பாக எழும்பி நிற்கிற சத்துருக்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போக போகிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. உம்மால ஆகும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே மேன்மைப்படுத்துங்கப்பா. நீங்க மேன்மைப்படுத்துவேன்னு சொல்ல இருக்கிறீங்கப்பா. நான் அவர்களை உயர்த்துவேன்னு நீங்க சொல்ல இருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கர்த்தாவே அதிசயமானது, அற்புதமானது கர்த்தாவே. வியத்தகுமான காரியங்களை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும்படியாய் நான் கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன். நல்ல தகப்பனே, உதவி செய்யுங்கப்பா. எந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போயிருக்கிறார்களோ அதே இடத்துல உம்முடைய பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா உயர்த்தி வைங்க தகப்பனே. உம்மால ஆகும் ஆண்டவரே, உம்மால ஆகும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. ஆம் தகப்பனே, அவர்கள் விடுகிற அந்தரங்க கண்ணீரை நீர் பார்த்து தகப்பனே மேன்மைப்படுத்துங்கப்பா. ஒருவருக்கும் தெரிய வேண்டாம், அறிய வேண்டாம் என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனாலும் பரம தகப்பன் பார்த்து கொண்டிருக்கிறார். பரம தகப்பனுக்கு எதுவுமே மறைவானது இல்லை ஆண்டவரே. நீர் உயர்த்தும் பொழுதுதான் அவனுடைய சத்துருக்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளுவார்கள் ஆண்டவரே. நீர் உயர்த்தும் அப்பா. தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அதனால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது ராஜா. அப்படியாய் கூட உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நாளுக்கு நாள் ஆசீர்வாதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உமக்கு ஸ்தோத்திரப்பா.